ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷனில் நம்ம குரூப் ஒன்னோட டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்தாச்சு. டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஒரு 70 நாள், ஒரு 2 மாதம் மட்டுமே கணக்கு வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இந்த ஷெடியூலை ஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தவித டைவர்ஷனும் இல்லாமல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 150 ப்ளஸ் வந்து நம்ம போட்டு சேஃப் ஸ்கோராக இருந்துக்கலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் மெயின்ஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்கலாம். 25 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் தான். ஸோ இதோட டீடைல்ஸ் வேணும், ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம், மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அங்கங்கே தேட தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே கையோட நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட்டும் 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லாமே வந்து கலர் பிரிண்ட் அவுட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு 1 2 3 போட்டு எழுதிட்டு விட்டுறாதீங்க. ஃபுல்லுமே நீங்கள் அந்த ஏ பாக்ஸ் பி பாக்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண முடியுதா எல்லாமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும். அது போக ரியல் எக்ஸாம் ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது ஆன்லைனில் பண்ணுறனால, இப்போ ஆஃப்லைன் வந்து நாமக்கல் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் பண்ணுறனால நாங்கள் கரெக்டாக அந்த எப்படி எக்ஸாமோட டைமோ அதே டைமுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்போம். தென் வந்து கரெக்டாக அந்த ஏ பாக்ஸ் பி பாக்ஸ்லாம் ஒன்லி 15 மினிட்ஸாக கொடுத்து நாங்கள் கரெக்டாக வாங்கிடுவோம். இது நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுனால கொஞ்சம் நீங்களாவே நாலேஜ் சென்டருக்கு போய் எழுதுறது, லைப்ரரிக்கு போய் எழுதுறது, இந்த மாதிரி அந்த டைம் மட்டும் வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் அவைலபிள். அடுத்து வந்து சப்போஸ் நீங்கள் நாமக்கல் ரீஜியனில் இருந்தீங்கன்னா நாமக்கல்லில் நம்மளோட ஆஃப்லைன் பிரான்ச் இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீக்லி வந்து ஓவர்வியூ கிளாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. தட் இஸ் எவ்ரி டெஸ்ட்டுக்கு வந்து அந்த டெஸ்ட்டோட போர்ஷன்ஸை நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ கிளாஸும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஓவர்வியூ கிளாஸஸும் வந்து இருக்கும். சரிங்களா? ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸும் ஜூம்ல இருக்கும். ரெக்கார்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து ரெக்கார்டட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அது நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருந்திருப்பேன் எப்படி ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டெமோ வீடியோ மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு மேக்ஸ் கிளாஸ் பார்க்கணும்னாலோ நம்ம அப்போ பார்ப்போம் லைவ்ல, நமக்கு அது புரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது அந்த மெத்தடு மறந்துடும். மேம் ஏதாவது ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு மறந்து போயிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் பார்க்குறக்கு ரெக்கார்டடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட் 10 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன். அட்லீஸ்ட் நீங்கள் அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். பட் நீங்கள் 2019 இருந்தாவது பாருங்க. ஓகேங்களா? 2019 ஒரு எக்ஸாம் இருந்திருக்கு, 2021 ஒரு எக்ஸாம், 22 ஒரு எக்ஸாம், அடுத்து 24 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த குரூப் ஒன்னோடதை மட்டுமே நீங்க எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ வேற எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஹார்ட்னஸ், கொஸ்டினோட ஹார்ட் லெவல் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ரிவர்ஸ் ஆர்டர்ல போய் பாருங்க. 2024 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 22 பாருங்க. அதுக்கப்புறம் 21 பாருங்க. 19 பாருங்க. இந்த மாதிரி நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து பாருங்க. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கறத முதல்ல இதை மட்டும் நம்ம முடிச்சிருங்க. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைலேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் அது டாபிக் வைஸா பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால குரூப் 1 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். மற்ற கம்பைலேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ எக்கனாமிக்ஸ்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு 5 இயர் பிளான்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பேங்கிங்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிசிக்கல் பாலிசில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பைலேஷனும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு மார்க் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. கூகுள் ஷீட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான். ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் வந்து நம்ம எழுதுறோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு டெஸ்ட் வரப்போ. அதுதான் இந்த நான் சொன்ன கொஸ்டின்ஸ் 2017, 19, 21, 22, 24. இதுதான் வந்து ஒரு பேஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக நமக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட். வீக்லி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 3. யூனிட் வைஸாக டெஸ்ட். இப்போ பாலிட்டி முடிச்சிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட், எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட், இந்த மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 5 டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபுல் ரிவிஷன் ஒரு 3 டெஸ்ட் எழுதிடுவீங்க. மாடல் எக்ஸாம் வந்து ஒரு 3 டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட் நம்ம எழுதிடுவோம். ஓல்டு பேட்டர்ன் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ நியூ பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் 10 கொஸ்டின், ஜியாகிரபியில் 10 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம அதிகமாக
அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியன் எக்கனாமி யூனிட் 4, இதுக்கு தான் நம்ம ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஓகேங்களா? யூனிட் 3, அதுக்கப்புறம் லேட்டர் ஜெனரல் சயின்ஸ், ஜியாகிரபி. ஸோ இந்த பேசிஸ்ல தான் நம்ம ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 6, 5, 4, 3, 2, 1 இந்த பேசிஸ்ல நம்ம ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால நீங்க அதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய மார்க் வரக்கூடிய போர்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்க வந்து எந்த அளவு சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவு சால்வ் பண்ணிடுங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து சோஃபார் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பருக்கும் அதோட சொல்யூஷனோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லுமே நீங்க பண்ணணும். பண்ணிட்டு நீங்க ரேங்க் லிஸ்ட் உங்களோட மார்க் எனக்கு கொடுக்கும்போது நீங்க இந்த மாதிரி பிரிச்சும் வந்து உங்களுக்கு மார்க் நீங்க கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஜிஎஸ் மார்க், மேக்ஸ் மார்க் அப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ சுபிக்ஷா மேம் வந்து இது வந்து நம்ம மார்ச்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். சுபிக்ஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 22 மார்க் இந்த அளவு எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு 6வது டெஸ்ட் அப்படிங்கும்போது அவங்க மேக்ஸ்ல சுத்தமா ஃபாலோ ஆயிட்டாங்க. அது என்ன டாபிக்னு பார்த்தா டைம் அண்ட் ஒர்க். அப்போ அவங்களுக்கு தெரியும் டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம இன்னி கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி இப்படி எனக்கு பிரிச்சு மார்க் போட்டு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இல்லை நீங்களாவே அனலைஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா. ஸோ ஜிஎஸ் மார்க்லேயே எதில் வந்து எந்த ஷெடியூல் போடும்போது நீங்க கம்மியா இருக்கு. மேபி நீங்க அதை படிக்காம விட்டுருக்கலாம், இல்ல உங்களுக்கு கான்செப்ட் புரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்ல ஃபேக்ட்ல மிஸ்டேக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களாவே செல்ஃப் அனலைசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா வந்து இருக்கும் நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டும். ஸோ அது உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த ஷெடியூலை ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இடையில இடையில வந்து வேற ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் வந்து நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தமிழரசு மேகசின்ஸ், திட்டம் மேகசின் இதெல்லாம் உங்களுக்கு நாம அனுப்புவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பாருங்க, எக்கனாமிக் சர்வே பாருங்க, இதெல்லாமே இந்த கவர்மெண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் வச்சு பாருங்க. ஓகேவா? டிஸ்ட்ராக்ஷனே ஆயிக்காதீங்க. ஓகே. மொபைல் யூஸ் பண்றது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே. இது எப்போ போல எல்லா கிளாஸ்லயும் சொல்றதுதான். ஸோ இதுதான் வந்து ஷெடியூல். இந்த ஷெடியூலும் நீங்கள் எங்களுக்கு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன அப்படிங்கிறதுமே இந்த வேர் டு ஸ்டடி புக்கில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் ஷெடியூலில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு 150 ப்ளஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது ஃபுல்லுமே மென்டல் எபிலிட்டி இது எல்லாமே சோஃபார் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் இருக்கு. அதனால நீங்க ஓரளவு தெரிஞ்சதுன்னா நீங்க அப்படியே ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம இப்படி இப்படி போட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஒண்ணுமே தெரியாத கொஸ்டினை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பேஜஸ்ல முடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதையும் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 25 டெஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.